إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال نبينا صلى الله عليه وسلم ليس منا من لطم الخدود وضرب من لطم الخدود وشق الجيوب ودعا بدعوى الجاهلية. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மா உரையில் ஷியாக்கள் மற்றும் இந்த ஆஷூரா தொடர்பாக சில விஷயங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, முஹர்ரம் மாதம் தொடங்கிவிட்டது. இந்த முஹர்ரம் மாதம் மார்க்க ரீதியாக புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகும். மேலும் இந்த மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் என்று சொன்னார்கள். காரணம், அந்த அறியாமை காலத்தில் காஃபிர்கள், அந்த முஷ்ரிக்கீன்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை அதே போல சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்பதாக கருதுவார்கள். அதாவது முஹர்ரம் மாதத்திலும் சரி சஃபர் மாதத்திலும் சரி எந்த ஒரு காரியமும் விளங்காது, எந்த ஒரு பெரிய காரியத்தையும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த மாதத்தை கொண்டு சகுனம் பார்ப்பார்கள். அதை முறியடிக்கும் விதத்திலோ என்னவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மாதங்களும் அல்லாஹ் படைத்த மாதங்களாக இருந்தும் இந்த மாதத்திற்கு மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் நோன்புதான் கடமையான நோன்புக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள். அதே போல் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் ஆஷூரா நோன்பு, அதாவது 10வது நாளை ஆஷூரா என்று சொல்வோம், முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அந்த நாள் நோன்பு நோற்பது மிக சிறந்த ஒரு சுன்னத்தான உபரியான நோன்பாகும். அந்த நோன்பை வைத்தால் சென்ற ஒரு வருடத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு சொல்லியிருக்கிறார். அந்த நோன்புக்கான பின்னணிதான் ஆஷூரா தினமன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். பனி இஸ்ராயீலை ஃபிரௌனை விட்டு பாதுகாத்தான். ஃபிரௌனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலில் மூழ்கடித்தான். ஆக அதற்கு நன்றி செலுத்தும் விதத்திலே அந்த காலத்தில் யூதர்களும் நோன்பு வைத்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள். ஆனால் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் தேதியும் நோன்பு வைப்பேன். ஆக யூதர்களுக்கு மாறு செய்யும் வண்ணம் நாம் என்ன செய்ய வேண்டும்? 9, 10 என்று 2 நாட்கள் நோன்பு நோக்க முடிந்தால் அது மிக மிக சிறந்தது யூதர்களுக்கு மாறு செய்யும் விதத்தில். 9, 10 என்கிற வாய்ப்பு இல்லாவிட்டால் 10, 11 என்று கூட வைக்கலாம். இல்லை, ஒரு நாள் தான் வைக்க முடியும் என்று சொன்னால் ஆஷூரா தினம் அன்று நோன்பு வைப்பது தவறு கிடையாது, வெறுக்கத்தக்க விஷயம் கிடையாது. ஆஷூரா தினம் அன்று மாத்திரம் நோன்பு வைக்க முடியும் என்று சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் வைக்கலாம். இது முஹர்ரம் மாதம் குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இந்த மாதத்தில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் ஆஷூரா நோன்பு. அந்த நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பது வரலாறு.
ரசூலுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தான பிறகு பிற்காலத்தில் தான், உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதமாக கருதி, அதே போல ஹிஜ்ரத் என்கிற சம்பவத்தை ஹிஜ்ரி கணக்குப்படி முதல் ஆண்டாக கருதி என்ன செய்தார்கள், இஸ்லாமிக் கேலண்டர் என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். அது பின்னால் நடந்த ஒரு வரலாறு ரீதியான ஒரு சம்பவம். ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை தாண்டி, அதை மீறி, இந்த முஹர்ரம் மாதத்தில் என்ன அமலை செய்ய வேண்டும் என்று மற்ற நாட்களில் செய்யாத ஒரு கூடுதலான அமலை மார்க்கம் என்ன நமக்கு சொல்லுகிறதோ அந்த அமலை தாண்டி சமூகத்தில் நாம் நினைச்சுகிறோம் பல விதமான அனாச்சாரங்களை, சொல்லப்போனால் ஷிர்கான பல செயல்பாடுகளை பார்க்கிறோம். அத்தனை ஷிர்கான அந்த அனாச்சாரங்களையும் இந்த உம்மத்தில் நுழைத்தவர்கள், புகுத்தியவர்கள், அதை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் யாரு, ஷியா என்கிற கூட்டம். இந்த ஷியா என்கிற கூட்டம் யாரு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு ரசூலுக்கு அடுத்து இந்த உம்மத்தில் அபூபக்கர் தான் மிக சிறந்தவர் என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் நினைச்சுகிறார்கள். ஆரம்பத்தில் சில கருத்து வேறுபாடு வந்தது. அடுத்த பிரதிநிதி யார், ரசூலுக்கு அடுத்து ஹலீஃபா யார், தலைவர் யார் என்கிற பல கருத்துகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் சஹாபா எல்லோரும் ஒன்றுபட்டு ஏக மனதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ரசூலுக்கு பிரதிநிதி, இவர்தான் முதல் ஹலீஃபா என்று ஏக மனதாக தேர்வு செய்து கொண்டார்கள். அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உமர் பின் ஹத்தாப் உடைய ஆட்சி, இரண்டாவது ஹலீஃபா. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து மூன்றாவது ஹலீஃபாவாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் யூதர்களுடைய சதியால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த ஷியா என்கிற கூட்டம். எந்த அடிப்படையில் இந்த கூட்டம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரச்சனை. அதில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்கிற பெயரில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஷாம் நாட்டில் இருந்தார்கள். இந்த பக்கம் ஈராக்கில், கூஃபாவில், மதீனா போன்ற இடங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள் என்று ஒரு சாரார் இருந்தார்கள். இப்படியாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்கள் என்று இருந்த அந்த மக்களில் ஒரு சாரார் என்ன செய்தார்கள், சிந்தனை ரீதியாக வழி தவறி போனார்கள். அந்த யூதர்களுடைய சதியின் அடிப்படையில் எப்படி வழிகட்டு போனார்கள் சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுக்க வேண்டும் என்கிற சிந்தனை ஏற்கனவே இருக்கிறது. இதற்கு மத்தியில் அந்த சிந்தனையை பயன்படுத்தி கொண்டு யூத கைக்கூலி ஒருவன், அப்துல்லா பின் சபா என்கிற ஒருவன், அவன் நினைச்சுகிறான் இந்த சிந்தனையை அடிப்படையாக வைத்து இன்னும் வேறு சிந்தனைகளை இந்த மக்களுக்கு ஊட்டி இவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று என்ன செய்தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ரசூலுக்கு அடுத்து மிக சிறந்தவர் இந்த உம்மத்தில். ஏற்கனவே அலிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவர்கள், அவர்களுக்கு ஏதாவது தப்பான சிந்தனை அலியுடைய பெயரை சொல்லி ஊட்டினால் நினைச்சுவார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக என்ன செய்யப்பட்டது, ரசூலுக்கு அடுத்து அலி தான் மிக சிறந்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அஹ்லுல் பைத், அவர்தான் ரசூலுடைய குடும்பம். ஆக ரசூல் போன பிறகு இவருக்கு தான் ஹிலாஃபத் வந்திருக்க வேண்டும். ஆக இவருக்கு ஹிலாஃபத்தை தராமல், இவரை முதல் ஹலீஃபாவாக ஆக்காமல், முதல் ஹலீஃபாவாக இருந்த அபூபக்கர் செய்து விட்டார், துரோகம் செய்து விட்டார். அடுத்து இரண்டாவது ஹலீஃபாவாக வந்த உமரும் அலிக்கு துரோகம் செய்து விட்டார். அடுத்து மூன்றாவது ஹலீஃபா உஸ்மானும் அலிக்கு துரோகம் செய்து விட்டார். ஆக ரசூலுக்கு அடுத்து அலி தான் சிறந்தவராக இருக்க, அவருக்கு அந்த தகுதி, அந்த ஹிலாஃபத்துடைய பொறுப்பை தராமல், அந்த பொறுப்பை தாம் ஏற்றுக்கொண்ட அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லோரும் அநியாயக்காரர்கள். இதையும் தாண்டி அவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்கிற சிந்தனைகள் ஊட்டப்பட்டது. இதையும் அந்த அலி ரலியல்லாஹு ஆதரவாளர்கள் சில பேர் என்ன செய்தார்கள், சொல்ல சொல்ல அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், கரெக்டு தானே, சரிதானே என்று. எந்த அளவிற்கு சொன்னால், அந்த சிந்தனையில் இருந்த சில பேர், எல்லோரும் கிடையாது, அந்த பழைய காலத்து ஷியாவில் ஒரு சாரார் அலி சிறந்தவர் என்று சொல்வார்கள். அபூபக்கர் உமரை ஏச மாட்டார்கள், திட்டமாட்டார்கள், வெறுக்கவும் மாட்டார்கள்.
அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்று துஆ செய்வார்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்று துஆ தான் செய்வார்கள். இப்படி சில ஷியாக்கள். ஆனால் அதே ஷியாக்கள் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், இதே சிந்தனையில் வெகு தூரம் சென்றவர்கள், வரம்பு மீறி சென்றவர்கள். அவர்கள் செய்தார்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறோம் என்கிற பெயரில், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாளர்கள், ஆதரவு தருகிறோம் என்கிற பெயரில் மற்ற சஹாபாவை வெறுக்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபாக்களை ஏச தொடங்கினார்கள். இவர்களும் காஃபிர்கள் என்று சொல்ல தொடங்கினார்கள். இப்படியாக தான் ஷியா என்கிற ஒரு கூட்டம் அலியதனுடைய ஆட்சி காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் அவர்கள் பெரிய ஒரு கூட்டமாக மாறி அவர்களுக்கென தனி கொள்கைகள், அவர்களுக்கென தனி பள்ளிவாசல்கள், இதெல்லாம் சஹாபாவுடைய காலத்தில் செய்யவில்லை. ஒரு நூற்றாண்டு கழித்து அவர்களுக்கென தனி ஷியா பள்ளிவாசல், ஷியா கொள்கை பரப்பக்கூடிய உலமாக்கள், ஷியா உலமாக்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள் என்றெல்லாம் சஹாபாவுடைய காலம் முடிந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு என்ன செய்தார்கள், ஒரு தனி கூட்டமாகவே அவர்கள் உருவெடுத்தார்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஏறக்குறைய 200 வருஷம் கழித்து அல்லது 300 வருடம் கழித்து, அந்த காலத்தில் பனு அப்பாஸ் என்கிற ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி காலத்தில் எகிப்திலே என்ன செய்தார்கள், தனக்கென ஒரு ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள் இந்த ஷியாக்கள். ஃபாத்திமி ஆட்சி என்கிற பெயரில் அல்லது உபைதி ஆட்சி என்கிற பெயரில், உபைதியாக்கள் அல்லது ஃபாத்திமியாக்கள் என்கிற பெயரில் எகிப்திலே தனக்கென ஒரு ஆட்சி அமைத்து, அந்த காலத்தில் பனு அப்பாஸ் என்கிற ஆட்சி பலவீனம் அடைந்த நிலையில் இருந்த காரணத்தினால் இவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய ஆட்சிக்கு ஹிலாஃபத் என்கிற பெயரை சூட்டினார்கள். நாங்கள் தான் ஹலீஃபாக்கள், நாங்கள் செய்வதுதான் ஹிலாஃபத் என்று எகிப்திலே ஃபாத்திமி ஆட்சி, உபைதி ஆட்சியை என்ன செய்தார்கள், நிறுவினார்கள். அந்த ஆட்சி காலத்தில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு பக்கம் பனு அப்பாஸ் அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்கள் பனு அப்பாஸுடைய ஆட்சி பலவீனம் அடைந்த நிலையில் இருந்ததை பயன்படுத்தி கொண்டு அஹ்லுஸ் சுன்னா மத்தியில் தன்னுடைய கொள்கையை பரப்பினார்கள். எங்கு போனாலும் அவர்கள் தன்னுடைய கொள்கையை பரப்பினார்கள். சொல்வதற்கு ஈராக்கிலும் இன்னும் பல இடங்களிலும் அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்கள், ஆனால் ஷியாவுடைய கொள்கை என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள். ஷியா உருவாக்கிய அனாச்சாரங்களை பின்பற்றுவார்கள். அவ்வளவு ஷியாக்களுடைய கொள்கை என்ன செய்யப்பட்டது, அந்த ஃபாத்திமி ஆட்சியிலே பரப்பப்பட்டது அஹ்லுஸ் சுன்னா மத்தியில். அவ்வப்போது சில பலம் வாய்ந்த சில அஹ்லுஸ் சுன்னா ஆட்சியாளர்கள் அந்த கொள்கையை முறியடிக்க முயற்சியும் செய்தார்கள். குறிப்பாக நூருத்தீன் ஜங்கி ரஹிமஹுல்லா, சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா போன்ற இந்த ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஷியாக்களை, அந்த ஃபாத்திமி உபைதியா ஆட்சியாளர்களை தன்னுடைய பகுதிகளை விட்டு நீக்கி, அந்த கொள்கையை அந்த பகுதிகளை விட்டு நீக்கி அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கையை நிறுவுவதற்கு மதரசாக்களை கட்டி எழுப்பினார்கள். புத்தகங்களை எழுதி என்ன செய்தார்கள், அதை பரப்பினார்கள். பல உலமாக்களை இதற்காக வேண்டி உருவாக்கி பல இடங்களுக்கு அனுப்பினார்கள். ஷியா கொள்கை முறியடித்து கரெக்டான கொள்கை நீங்கள் மக்களுக்கு சொல்லித் தாருங்கள் என்று. இப்படி அன்பானவர்களே, ஷியாக்கள் ஒரு தனி கூட்டமாக உருவெடுத்த காலத்தில் இருந்தே அவர்கள் அஹ்லுஸ் சுன்னாவுக்கு மத்தியில் தப்பான கொள்கையை பரப்பக்கூடிய வேலையை அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மோசமான கூட்டம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிக சிறந்தவர் என்று சொல்லி மற்ற சஹாபாவை மட்டம் தட்டுவது, மற்ற சஹாபாவை காஃபிர் என்று சொல்வது, சஹாபாவை ஏசுவது, சொல்ல போனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக நிப்பாட்டுவது என்று பகிரங்கமாக ஷிர்க் செய்யக்கூடிய இந்த ஷியா ராஃபிதா என்கிற இந்த கூட்டம் உருவாக்கிய பல அனாச்சாரங்கள், பல பிதாத்துகளில் ஒரு பிதாத்து தான் என்னது, இந்த மீலாது நபி என்கிற பிதாத். இதை உருவாக்கியதும் யாரு, ஷியாக்கள் தான். ரசூலுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்கிற பெயரில் பல ஷிர்கான கொள்கைகள் என்ன செய்தார்கள், மீலாது நபியில் கொண்டு வந்து விட்டார்கள். அதை அஹ்லுஸ் சுன்னா மக்களும் அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்லிக்கொண்டு சுன்னாவும் தெரியாதவர்களுக்கு எப்படி கொள்கையில் ஒற்றுமையாக ஜமாஅத்தாக இருக்க வேண்டும் என்பதும் தெரியாது, ஷியாக்கள் கொண்டு வந்த அந்த மீலாது நபி கொண்டாடுவார்கள். அதே ஷியாக்கள் கொண்டு வந்த இன்னொரு பிதாத் தான் என்னது, இந்த ஆஷூராவுடைய பிதாத்துகள். ஆஷூராவுடைய பிதாத்துகள் என்ன, முஹர்ரம் மாதம் தொடங்கிவிட்டால் இது துக்கம் கொண்டாட வேண்டிய மாதம் என்பதாகவும், இந்த மாதத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது, துக்கம் கொண்டாட வேண்டும் ஆகவே மாமிசம் சாப்பிடக்கூடாது, துக்கம் கொண்டாட வேண்டும் ஆகவே புத்தாடை அணியக்கூடாது, அல்லது அழகான ஆடை கூட, நார்மலான அழகான ஆடை கூட அணியக்கூடாது, முடிந்தால் கருப்பினர் ஆடையை அணிந்து தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் இந்த மாதம் தொடங்கிவிட்டால் ஆரம்ப 10 நாட்கள் குறிப்பாக
அதில் முக்கியமாக ஆஷூராவுடைய நாள், அந்த 10வது நாள் துக்கம் கொண்டாடும் வகையிலே நெருப்பு தீ மிதிப்பது, சரியா, தீ மிதித்து தன்னைத்தானே வேதனை செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவது. அதே போல ஆஷூரா தினமன்று குறிப்பாக பிளேடு அல்லது கத்தி போன்ற விஷயங்களை அடித்து தன்னுடைய தோல் பூஜங்கள் அல்லது தன்னுடைய மார்பு பகுதி அல்லது தன்னுடைய முதுகு பகுதியை காயப்படுத்திக் கொள்வது, ரத்தத்தை சிந்துவது போன்ற அனாச்சாரங்களை எல்லாம் செய்வது யார்? இந்த ஷியாக்கள், ராஃபிதாக்கள். அதை பார்த்து இது தவறு, இது எங்கிருந்து வந்தது, இது யார் ஆரம்பித்தது, எதற்காக செய்கிறோம் ஒண்ணுமே தெரியாமல் தன்னை அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய பல முட்டாள்களும் நினைச்சுகிறார்கள், இதே பிதாத்துகளை செய்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த பகுதியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ மேல், அல்லாஹ்வுடைய கிருபை. இதே ட்ரிப்ளிகன், ஐஸ் ஹவுஸ் போன்ற பகுதிகளுக்கு நாம் சென்று விட்டால் இந்த காலத்தில், இந்த முஹர்ரமுடைய காலத்தில், ஆஷூராவுடைய சமயத்திலே சிலைகள் மாதிரி நினைச்சுவார்கள். சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அதன் மீது பல பூமாலைகளை போட்டு, கேட்டால் பஞ்சுத்தன் பாக் என்று சொல்வார்கள், பஞ்சா என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் 5 நபர்களுக்காக பஞ்சா என்கிற பெயர் நினைச்சுவார்கள். கை மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு பொருளை வைத்து சிலை மாதிரி அதை வணங்குவார்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். எப்படி சிலைகளை மக்கள் கும்பிடுவார்களோ, அதை வணங்குவார்களோ, அதே செயல்பாடுகள் அந்த பஞ்சாவை வைத்து நினைச்சுவார்கள், செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும் இத்தகைய ஷிர்கான கொள்கையை விட்டு, ஷிர்கான அனாச்சாரங்களை விட்டு. இதையெல்லாம் ஆரம்பித்து வைத்தது, செய்வது யார்? இந்த ஷியாக்கள். எதற்காக செய்கிறார்கள் என்று கேட்டால், இந்த ஆஷூரா தினமன்றுதான் சரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளையாகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். சுருக்கமாக அந்த வரலாறை சொல்வதாக இருந்தால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தோடு ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு சென்றிருக்கிறார். சரியாக அந்த நேரத்தில் கூஃபாவிலிருந்து, ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய கூஃபாவுடைய பகுதி தான் எனது அந்த காலத்தில் ஷியாவுடைய மர்கஸ். அங்கிருந்தான் அந்த ஷியா என்கிற கொள்கையே உருவானது. அலி ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி கொள்கை ரீதியாக வழிகட்டு போன மக்கள்லாம் அங்குதான் இருந்தார்கள் கூஃபாவில். ஆக அலி ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் பல பேர் என்ன செய்தார்கள்? மக்காவுக்கு வந்திருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் கூஃபாவுக்கு வாருங்கள், கூஃபாவுக்கு வந்தால் நாங்கள் உங்கள் கையில் பைஅத் செய்து நாங்கள் உங்களை கலீஃபாவாக ஏற்க விரும்புகிறோம். நமக்கு இந்த யசீத் என்கிற ஆட்சியாளர் நமக்கு பிடிக்காது, நாங்கள் யசீதை ஆட்சியாளராக ஏற்க தயார் இல்லை என்று. அந்த சமயத்தில் யசீத் என்பவர்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கு கலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். பல சஹாபாவும் அவர் கையில் பைஅத் செய்திருக்கிறார்கள். சொல்ல போனால் இப்னு உமர், இப்னு அப்பாஸ் போன்ற உலமா சஹாபாக்கள் உள்பட யசீதுடைய கையில் பைஅத் செய்திருக்கிறார்கள், கலீஃபாவா ஏற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கூஃபா மக்கள் என்ன செய்தார்கள்? குழப்பம் செய்யும் விதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். நீங்கள் இங்கு வாருங்கள், நாங்கள் உங்களை கலீஃபாவாக ஏற்க விரும்புகிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதங்கள் வந்து சேர்ந்ததும், இந்த விஷயம் உண்மைதானா, மக்கள் உண்மையிலேயே கூஃபா மக்கள் என்னை அழைக்கிறார்களா அல்லது ஏதாவது சதியா, யாராவது சதி செய்து அனுப்பிய கடிதங்களா என்று உறுதிப்படுத்துவதற்கு தன்னுடைய ஒரு சகோதரரை அனுப்பி வைத்தார்கள். முஸ்லிம் பின் அகீல் என்பவர். அவர் கூஃபாவுக்கு சென்று விசாரித்து பார்க்கையிலே, ஆம், பல மக்கள் கடிதம் எழுதியது உண்மைதான், அந்த மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆதரவு அளிக்க ரெடியாக தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் என்ன செய்தார்கள்? முஸ்லிம் பின் அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் எழுதி சொன்னார்கள், கடிதம் எழுதப்பட்டது உண்மைதான், இங்கு உங்களுக்கு ஆதரவளிக்க பல மக்கள் நூற்றுக்கணக்கிலே ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள், நீங்கள் வரலாம் என்று சொன்னதும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்காக சென்றவர் ஹஜ்ஜை செய்யாமல் இந்த மக்களை நம்பி என்ன செய்தார்கள்? தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்பத்தினர்கள் என்று ஏறக்குறைய 80 மக்களோடு சேர்ந்து கூஃபாவுக்கு புறப்பட்டார்கள். அப்போது இப்னு உமர், இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள் தடுத்தார்கள், நீங்கள் போக வேண்டாம், இந்த கூஃபா மக்களை நம்ப வேண்டாம் என்று தடுக்கவும் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விதி, அவர்கள் கூஃபாவை நோக்கி இழுத்து கொண்டு வரப்பட்டார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தோடு நண்பர்களோடு புறப்பட்டு வந்தார்கள். வரும் வழியில்தான் முஸ்லிம் பின் அகீலுடைய அடுத்த கடிதம் அவருக்கு கிடைத்தது. என்ன கடிதம்? முஸ்லிம் பின் அகீல் அதில் சொல்கிறார், ஹலீஃபா யசீதுடைய மக்கள் கூஃபாவுக்கு வந்ததும் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன மக்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டார்கள். இப்போது யாரும் காணவில்லை, உங்களுக்கு ஆதரவளிக்க யாரும் இங்கு இல்லை.
யசீதுக்கு பயந்தவர்கள், யசீதுடைய மக்களுக்கு பயந்தவர்கள் ஓடி போய் விட்டார்கள், ஆக நீங்கள் வர வேண்டாம் என்கிற இரண்டாவது கடிதம் வந்தது. அதற்குள் அந்த இடத்தில் முஸ்லிமின் அகில் கொல்லப்படவும் செய்தார்கள். இந்த கடிதம் வந்து கிடைத்த அந்த சமயத்தில் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்கிற ஒரு இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம்? மக்கள் சொன்னார்கள் கர்பலா. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கர்பலா அல்ல, கர்புன் வபலா. கர்ப் என்று சொன்னாலும் முசீபத்து தான், பலா என்று சொன்னாலும் சோதனை, முசீபத்து சோதனை என்ற அர்த்தம். எப்படிப்பட்ட ஒரு சோதனையில் நாம் வந்து சிக்கிவிட்டோமே. அடுத்து யசீதுடைய மக்கள் வந்தார்கள். அந்த மக்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து பேசிய பொழுது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் ஷாம் நாட்டுக்கு சென்று யசீதிடம் பேச அனுமதி தாருங்கள். இல்லையா? இரண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு இடத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி அந்த காலத்தில் போர் நடந்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு எல்லையில் போர் நடந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு என்னை போக விடுங்கள், நான் அங்கு போய் ஜிஹாதில் இஸ்லாத்துக்காக அறப்போர் செய்வதில் நான் ஈடுபடுவேன். ஆனால் அந்த மக்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அங்கும் போக முடியாது, ஷாம் நாட்டுக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த விடமாட்டோம், இதே இடத்தில் நீங்கள் யசீதுக்காக பைஅத் செய்தால்தான் நாங்கள் உங்களை போக விடுவோம் என்று ஒரே கருத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்துப்படி யசீதுக்காக பைஅத் செய்வது சரியில்லை, யசீது ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்படுவதற்கு தகுதியற்றவர் என்பது அவருடைய நிலைப்பாடு. அதற்காக நினைச்சவில்லை, இல்லை, நான் பைஅத் செய்ய மாட்டேன், ஷாம் நாட்டுக்கு சென்று யசீதிடம் பேச விடுங்கள், இல்லையா அறப்போர் செய்ய எங்காவது என்னை போக விடுங்கள், நான் பைஅத் செய்ய மாட்டேன் என்பதில் இவர் உறுதியாக இருக்கிறார். யசீதுடைய மக்கள் பைஅத் செய்ய வேண்டும், இல்லை என்றால் விடமாட்டோம் என்று அவர்கள் அந்த கருத்தில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். இதே நிலையில் என்னானது, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய குடும்பத்தார் மற்றும் இந்த பக்கம் யசீதுடைய மக்களுக்கு மத்தியில் போர் நடந்தது. கர்பலாவில் அந்த போரில் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட அவர்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார்கள் என்று இருந்த ஆண்கள் அத்தனை பேரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் போர் செய்வதற்காக வேண்டி வரவில்லை. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா மக்கள் அழைத்தார்கள் என்பதற்காக வந்தவர்கள், போர் செய்வதற்காக வேண்டி வரவில்லை. ஆக 80 பேர் தான், 80-90 பேர் தான், ஆயுதங்களும் கிடையாது. ஆனால் இவர்கள் ஆயுதம் ஏந்து வந்திருப்பார்கள். ஆக அநியாயமாக இந்த 80 பேரும் கொல்லப்பட்டார்கள். பெண்களை தவிர, சிறு பிள்ளைகளை தவிர. ஆண்களில் ஹுசைன் ரதியல்லாஹு குடும்பத்தில் யார் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அந்த பயணத்தில் கர்பலா வரை வரவில்லையோ, வந்து சேரவில்லையோ, கர்பலாவுக்கு முன்பாகவே அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து விட்டார்களோ, அந்த ஆண்களை தவிர மற்றவர்கள் செய்தார்கள். அந்த குடும்பமே அழிக்கப்பட்டது என்று சொல்லலாம். இது மிகப்பெரிய ஒரு துக்கம் தரக்கூடிய ஒரு சம்பவம் தான். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர பிள்ளை இவர் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட பேர பிள்ளை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹசன் ஹுசைன் இருவரை குறித்து, சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளின் இளைஞர்களுடைய வாலிபர்களுடைய தலைவர்கள் ஹசன் ஹுசைன் என்கிற என்னுடைய 2 பேர பிள்ளைகள் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா, ஹசனும் ஹுசைனும் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் வழங்கிய நறுமண பூக்கள் என்று சொன்னார்கள். செல்லமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நறுமண பூ என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை இவர் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. பல சிறப்புகள் சொல்லப்பட்டவர், ரசூலுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், ரசூலுடைய வம்சம், ரசூலுடைய குடும்பம் தொடர்வதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் ஹசன் ஹுசைன். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவர்களை அவருடைய குடும்பத்தாரோடு சேர்த்து கொலை செய்த அந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவர்கள் கொல்லப்பட்டது மிகப்பெரிய அநியாயம்தான், அநீதிதான். ஆனால் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, ஒருவர் அநியாயமாக கொல்லப்பட்டால் அல்லது ஒரு மாமனிதர் சாதாரணமாக இறந்து போனால் அந்த இறப்பை வைத்து அந்த நாளை அடிப்படையாக வைத்து துக்கம் கொண்டாட வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஆகவேதான் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய நூலிலே அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற நூலிலே இதை குறித்து பேசும் பொழுது சொல்கிறார்கள், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாள் கரெக்டாக ஆஷூரா அன்றுதான் கொல்லப்பட்டார்கள் கர்பலாவிலே. ஆக ஆஷூரா தினம் அன்று ஒரு பக்கம் ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள், துக்கம் கொண்டாடுகிறார்கள். இந்த மாதத்தையே சொல்ல போனால் துக்கம் கொண்டாட வேண்டிய ஒரு மாதம் என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு நேர்மாறாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆதரவாளர்கள் சொன்னோமே, அந்த கூட்டத்திலும் சில பேர் என்ன செய்தார்கள், எக்ஸ்ட்ரீமாக வழி தவறி எல்லைகளை மீறி சென்றார்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுப்பது, அலி ரலியல்லாஹு அன்ஹு திட்டுவது, ஹசன் ஹுசைனை திட்டுவது, சபிப்பது, ரசூலுடைய குடும்பத்தாரை சபிப்பது என்று வழி தவறி போனவர்கள். அது நவாசிப் என்கிற கூட்டம்.
அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த முஹர்ரம் மாதத்திலே ஷியாவுக்கு அகைன்ஸாக கொண்டாட வேண்டிய ஒரு மாதமாக இதை ஆக்கி வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் முஹர்ரம் மாதத்தில் புத்தாடை அணிவார்கள் வேண்டும் என்றே. முஹர்ரம் மாதத்தில் இனிப்பெல்லாம் சமைத்த மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள். ஆக நவாசிப் என்கிற கூட்டம் இந்த மாதத்தை ஆஷூராவுடைய தினத்தை பெருநாளாக கொண்டாடுகிறார்கள். ஷியா என்கிற கூட்டம் இதை துக்கம் கொண்டாட வேண்டிய ஒரு மாதமாக வைத்திருக்கிறார்கள். இரண்டுமே என்னது வழிகேடு. அடுத்து இப்னு கசீர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி ஒருவர் கொல்லப்படுவது அல்லது ஒரு மாமனிதர் இறந்து போவது அதை வருடா வருடம் நாம் நினைவு கூற வேண்டும், வருடா வருடம் நாம் இரங்கல் தெரிவிக்க வேண்டும், அதை கொண்டாட வேண்டிய துக்கம் கொண்டாட வேண்டிய நாளாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுடைய தந்தை அலி ரதியல்லாஹு அவர்கள் கூட என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள் அநியாயமாக. ஜும்மா தினமன்று ரமதானுடைய மாதம் ஃபஜர் தொழுகை நடத்த வந்தார்கள் அலி ரதியல்லாஹு அவர்கள். ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தை சார்ந்த ஒருவன் அநியாயமாக அலி ரதியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட்டான். ஆனால் அலி ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாளை சஹாபா யாரும் என்ன செய்யவில்லை, வருடா வருடம் அதை கொண்டாடவில்லையே. ஹுசைன் ரதியல்லாஹுடைய தந்தையே அநியாயமாக கொல்லப்பட்டவர், ஆனால் அதை யாரும் கொண்டாடவில்லை. சரி, அடுத்து இப்னு கசீர் சொல்கிறார், அலி ரதியல்லாஹு அவர்களை விட சிறந்தவர் யார், உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள். மார்க்க ரீதியாக அலி ரதியல்லாஹு அவர்களை விட சிறந்தவர் உஸ்மான் பின் அஃபான். அவரும் அநியாயமாக கொல்லப்பட்டார். எப்போது, ஜில்ஹிஜா மாதம் ஐயாமுத் தஷ்ரீக், ஈதுக்கு அடுத்து உள்ள 3 நாட்கள், ஐயாமுத் தஷ்ரீக் உடைய நாட்கள் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டு குழப்பவாதிகளால் வீட்டுக்கு வெளியே அவர்களால் போக முடியவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த குழப்பவாதிகள் வீட்டில் புகுந்து குர்ஆன் ஓதி கொண்டிருந்த உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்களை 80 வயது தாண்டிவிட்டார். அவர்களுடைய வயதை பார்க்கவில்லை, அவருடைய சிறப்புகளை பார்க்கவில்லை, அவர் ஒரு சஹாபி என்பதை பார்க்கவில்லை, இஸ்லாத்தை அவர்கள் செய்த பணிகளை பார்க்கவில்லை. அநியாயமாக அந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தை செய்தார்கள், உஸ்மான் பின் அஃபானையும் கொலை செய்தார்கள். ஆனால் உஸ்மான் பின் அஃபான் கொல்லப்பட்ட அந்த நாளையும் சஹாபாக்கள் யாரும் நினைச்சவில்லை, வருடா வருடம் துக்கம் கொண்டாட வேண்டிய நாளாக கொண்டாடவில்லையே. சரி, அதற்கு முன்பாக உஸ்மான் பின் அஃபானை விட சிறந்தவர் யார், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவரும் அநியாயமாக தானே கொல்லப்பட்டார். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் ஃபஜர் தொழுகை நடத்த வந்தார்கள். அபு லுலு ஃபைரோஸ் என்கிற ஒருவன் மஜூசி, நெருப்பு வணங்கி ஈரான் நாட்டை சார்ந்தவன், அவன் என்ன செய்தான், உமர் பின் ஹத்தாபை முஸ்லிம்களோடு சஹாபா பெருமக்களோடு மறைவாக நின்று தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவருடைய வயிற்றில் கடுமையாக தாக்கி 2 நாட்கள் கழித்து உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதானார்கள். ஆனால் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் இறந்து போன நாளை யாரும் என்ன செய்யவில்லை, சஹாபாக்கள் கொண்டாடவில்லை, துக்கம் கொண்டாட வேண்டிய நாளாக ஆக்கவில்லையே. சரி, அதற்கு முன்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை விட சிறந்தவர், அவர் இறந்த நாளையும் யாரும் துக்கம் கொண்டாட வேண்டிய நாளாக ஆக்கவில்லையே. அவர்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய மௌத்தை விட பெரிய முசீபத் ஏதாவது இருக்குமா மனித குலத்திற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை விட எந்த மனிதனின் மௌத்தும் என்ன கிடையாது, பேரிழப்பு கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நாளை கூட அத்தனை சஹாபாக்கள் ரசூலுக்கு அடுத்து உயிரோடு இருந்தார்கள் இந்த பூமியிலே. அவர் நினைச்சவில்லை, வருடா வருடம் ரசூல் அவர்கள் இறந்த நாளை ரபியுல் அவ்வல் 12 துக்கம் கொண்டாட வேண்டிய நாள், இந்த மாதமே துக்கம் கொண்டாட வேண்டிய மாதம் என்று சொல்லவில்லை. அந்த நாளை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. சரி, அதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் எத்தனை முக்கியமான சஹாபாக்கள் அதுவும் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் அல்லது பயங்கரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுடைய சிறிய தந்தை, உஹது போரில் கொல்லப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு பிறகு 8 வருடங்கள் உயிரோடு இருந்தார்கள். அந்த 8 வருடம் ரசூல் அவர்கள் ஹம்சா கொல்லப்பட்ட நாளை துக்கம் கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக ஆக்கினார்களா? கிடையாது. ஸைத் பின் ஹாரிஸா, ரசூலுடைய வளர்ப்பு பிள்ளை, முத்தா என்கிற போரிலே கொல்லப்பட்டார்கள். ரசூல் சொல்ல முடியாத, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய மௌத்தால் என்ன செய்தார்கள், வருந்தினார்கள், துக்கம் அடைந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொல்லப்பட்ட நாளை என்ன செய்யவில்லை, ஒவ்வொரு வருடம் துக்கம் கொண்டாட வேண்டிய நாளாக ஆக்கவில்லை. ஆக அன்பானவர்களே, இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னது, பிதஅத்துகள், அனாச்சாரங்கள். சொல்லப்போனால் மார்க்கம் என்ன சொல்கிறது, எவர் ஒருவர் இறந்து விட்டால் துக்கத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே தன்னுடைய கன்னத்தை அரைந்து கொள்கிறானோ, அடித்துக் கொள்கிறானோ, தன்னைத்தானே தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறானோ, அறியாமை காலத்தில் இறந்தவரை அழைத்து இப்படி இருந்தியே, அப்படி செய்தியே, இப்படி போய்விட்டியே என்று சொல்லி 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 அழுவார்களே, அப்படி ஒப்பாரி வைத்து அழுவானோ,
அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுடைய ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது, சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸுக்கு அப்படியே மாற்றமாக இவர் நினைச்சுகிறார்கள் ஷியாக்கள், ஆஷூரா வந்துவிட்டால் கருப்பு நிற ஆடை அணிந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் விதத்திலே இரத்தத்தை சிந்தி தீ மிதித்து தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொண்டு அசாபுக்கு உட்படுத்தி நினைச்சுகிறார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் பெயரிலே கவிதை பாடுவது, ஹுசைன் ஹுசைன் என்று சொல்லி அழுவது என்று ரசூல் அவர்கள் தடுத்த அத்தனை காரியங்களும் நினைச்சுகிறார்கள். அந்த நாள் செய்கிறார்கள், அத்தனை அனாச்சாரங்களும் அந்த ஆஷூராவுடைய தினத்தில் அரங்கேறுகிறது. ஆக இது நபி வழிக்கு அப்படி மாற்றமான விஷயம். இஸ்லாத்திற்கும் இந்த அனாச்சாரங்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்ல போன அன்பானவர்களே, எந்த ஷியாக்கள் இந்த ராஃபிதாக்கள் நாங்கள் அலியை நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்களோ, அதே அலி ரதியல்லாஹு அன் அவர்களுடைய மகன் ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய மகன் அலி என்று அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ். அலி அலி ரதியனுடைய பேரன் அலி, அவர் சொல்கிறார் அவருடைய தந்தை ஹுசைன் அறிவித்ததாக. ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலி ரதியல்லாஹு அன் அவர்கள் சொன்னதாக அலி ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு ஒரு முசீபத்தை தந்தால், யாரோ இறந்து விட்டார்கள், ஒரு முசீபத், அந்த முசீபத் ஏற்படும் பொழுது எப்படி ஒரு அடியார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறாரோ, துக்கத்தை இந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறாரோ, அதே போல் அந்த முசீபத் எப்போதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருமோ அந்த சமயத்தில் கத்தி கதறி அழாமல் மார்க்கம் சொன்ன விஷயங்களை மீறி வரம்பு மீறிய செயல்பாடுகளை செய்யாமல் எப்போதெல்லாம் அந்த துக்கம் ஞாபகம் வருமோ அப்போதெல்லாம் இதே வார்த்தை சொல்வாரோ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற இதே வார்த்தை சொல்வாரோ, அல்லாஹ் என்ன செய்வான், அந்த முசீபத் ஏற்பட்ட சமயத்தில் அவர் இன்னா லில்லாஹ் சொல்லும் பொழுது என்ன கூலியை வழங்கினானோ அதே கூலி அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வழங்குவான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி. இப்போது 1400 வருடங்கள் கடந்து வந்து விட்டோம் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு. ஆனால் இந்த சமயத்தில் நாம் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார் என்ற அந்த துக்கத்தை உணர்ந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்பி செல்ல போகிறோம் என்கிற அந்த வார்த்தை சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், கூலியை தருவான். ஆனால் இதை அவர்கள் அமல்படுத்துகிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய இமாம் அலி அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இது. பேச்சுக்கு அவருடைய இமாம், சொல்ல போனால் அவர்கள் நம்முடைய இமாம், எல்லா சஹாபாவும் நம்முடைய இமாம்கள். ஷியாக்களுக்கும் சஹாபாக்கும் சஹாபாவுடைய கொள்கைக்கும் என்ன கிடையாது, தொடர்பே கிடையாது. ஆக அன்பானவர்களே, ரசூல் அவர்கள் காட்டி தந்த எந்த ஒரு ஹதீஸும் அவர்கள் பின்பற்றுவது கிடையாது. அனாச்சாரங்களை உண்டாக்கி பிதஅத்துகளை உண்டாக்கி அதை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், ஷியாக்கள் அந்த காலத்திலிருந்து எத்தனையோ பிதஅத்துகளை உருவாக்கி அதை அஹ்லுஸ் சுன்னா மத்தியில் புகுத்தினார்கள். அதை அஹ்லுஸ் சுன்னா மக்கள் நினைச்சுகிறார்கள், பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொன்ன பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் கலிமா ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் நினைச்சுகிறார்கள், சிலை வணங்குவது போல் அந்த பஞ்சாவை வணங்குகிறார்கள். இவர்கள் எங்கு முஸ்லிம்களாக இருக்க முடியும்? கலிமாவை வெறுமனை வார்த்தையால் சொல்லிவிட்டு தப்பித்து போக முடியுமா அல்லாஹ்விடத்தில்? சிலை வணக்கம் போல் அதே காரியத்தை பஞ்சாவுக்கு முன்னால் செய்துவிட்டு கலிமா சொன்ன ஒரே சாக்கை வைத்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இது பகிரங்க வழிகேடு, பகிரங்கமான ஷிர்க் இது. இன்னொரு பக்கம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சியை சொல்லிவிட்டு ரசூல் சொன்ன ஹதீஸை எல்லாம் அமல்படுத்துவது கிடையாது. அதையெல்லாம் ஓரமாக வைத்து யாரோ ஏதோ ஒரு காலத்தில் ஆரம்பித்த பிதஅத்துகளை எல்லாம் கண்மூடித்தனமாக நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், வெறுமனே அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ் என்று வாயால் சொல்லி என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கலிமா சொன்ன பிறகு அந்த தௌஹீதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதே கலிமாவுடைய இரண்டாவது பகுதியை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பிறகு நபி வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நபி வழியை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். பிதஅத்துகளை முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பிதஅத்தான அனாச்சாரங்கள் எல்லாம் பிதஅத்துகள் என்பதை கண்டறிந்து அதை விட்டு தூரமாக இருந்து நபிகள் நாயகம் எந்த தூய்மையான ஒரு மார்க்கத்தை, ஷிர்க் இல்லாத, அனாச்சாரங்கள் இல்லாத, குராஃபாத் இல்லாத ஒரு அழகான ஒரு வழிமுறை நமக்கு தந்தார்களோ அந்த வழிமுறையை இறுதி மூச்சு வரை பற்றி பிடித்து வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கிருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூர் ரஹீம். الحمد لله رب العالمين
والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, பிதாத்துகள் ஷிர்க்குக்கு அடுத்து, இணை வைப்புக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மோசமான செயல் என்று சொன்னால் அது பிதாத்துகள் தான். எல்லா பாவங்களை விட மிக பயங்கரமானது மார்க்கம் என்கிற பெயரிலே உருவாக்கப்பட்ட இந்த புதுமை. ஆக நாம் ஷிர்க்கும் செய்யக்கூடாது, வாழ்க்கையில் பிதாத்தும் செய்யக்கூடாது. உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக அவசியம் கல்வியை கற்பது. மார்க்க கல்வி, மார்க்கம் தொடர்பான பொதுவான அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால்தான் ஆளாளுக்கு நம்ம என்ன செய்யலாம், வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்லலாம். கயிறை பிடித்து மாட்டை அழைத்து சென்றால் அது அப்படியே போகும். அப்படி கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் யார் என்ன சொன்னாலும் நாம் செய்வோம், மார்க்கம் என்பதாக நினைத்து நாம் அப்படி அதை பின்பற்ற தொடங்கி விடுவோம். ஆக ஷிர்க் செய்யாமல், பிதாத்து செய்யாமல் சத்திய மார்க்கத்தில் நாம் இறுதி மூச்சு வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்திய உலமாக்களிடம் நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்வியை கொண்டுதான் சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து பார்க்க முடியும், சுன்னாவையும் பிதாத்தையும் பிரித்து பார்க்க முடியும். ஆக கல்வி கற்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை என்ன செய்யக்கூடாது, நழுவ விடக்கூடாது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எந்த கல்வியை கொண்டு தௌஹீதையும் ஷிர்கையும் ஈமானையும் குஃப்ரையும் சுன்னத்தையும் பிதாத்தையும் பிரித்து பார்க்க முடியுமோ அந்த அடிப்படையை கல்வியை கற்று அந்த கல்வியின் அடிப்படையில் இறுதி மூச்சு வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆன் சுன்னாவில் இருக்கக்கூடிய சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஷிர்க் பிதாத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت انفسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذول الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا الحمد لله رب العالمين.